நியூஸ் ஜே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்பவே கலகலத்து கிடக்குது இன்னைக்கு கூட்டணி பிரச்சனை அப்படிங்கிறது. திமுகக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கூட்டணியில் சிபிஎம் பார்த்திங்க அப்படின்னா சிபிஐஎம் கட்சி பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுக்கு கேட்ட தொகுதி அவங்க கொடுக்கல, குறைவான தொகுதி தான் இது பண்ணுறாங்க, நாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்றாங்க. பர்டிகுலராக இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறிக்கிறாங்க. இப்படி ஒரு சூழலில் திமுக நாங்கள் பலமாக தான் இருக்கோம் அப்படின்னு மக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் ஒரு பொய் பிரச்சாரத்தை தான் வச்சுட்ருக்குன்னு நம்ம சொல்லலாமா சார்? நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொன்னேன். இவர்கள் இங்கே என்னென்ன பிஜேபி அதிமுக கூட்டணியை சொல்கிறாங்களோ அது எல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஜொல்லாவில் கூட்டணி பற்றி கூட்டணியில் பங்கு கேட்குறாங்க, கபலீகரம் செய்கிறது, அடிமைப்படுத்துகிறது, இது எல்லாம் இங்கே தான் நடக்குது. நான் சொன்னேன், அது உண்மையாயிடுச்சா? இன்றைக்கி கபலீகரம் செய்கிறதுனா அப்படியே முழுங்கிடுறது. இன்றைக்கி மதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லை. ஒரே ஒரு தொகுதி நின்றுனாங்க அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கும் சட்டமன்றத்தில். ஆமாம் சார், 4 தொகுதி அது திமுக விட்டுருங்க. ஒரு தொகுதி தான் மதிமுக, அதுவும் சுயேட்சை சின்னம். இப்போ அந்த கட்சியை துடைத்தெறியப்பட்டுச்சா? மக்கள் நல கூட்டணியை திட்டமிட்டு துடைத்திடுற வேலை செய்கிறாரா? அதில் முதல் பலி மதிமுக. என்னையே எதிர்த்து நீ கட்சியை ஆரம்பித்து பண்ணுவியா, ஒன்று என்ன பண்ணுறோம் பாருன்னு. இது இவர்களுக்கும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அது கட்சியை தாண்டி கம்பெனியாக மாறி போச்சு, முடிஞ்சது. ரெண்டாவது பலி தமிழர் வாழ்வுரிமை கட்சி. சட்டசபையில் என்னையே கேள்வி கேட்குறியா? நாங்கள் வேணால் பார்லிமெண்ட்டில் சபாநாயகருக்கு எதிராக கோஷம்லாம் போடுவோம், ஆனால் இங்கே நீ எதிர்த்து உரிமையெல்லாம் பேசக்கூடாது. முந்திரி கோட்டைத்தனம் பண்ணுறீங்க. கூட்டணியில் இருந்தாலும் கம்முன்னு இருக்கணும், புகழ்ந்து பேசணும். செல்வ பிறந்தை பேசலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே மண்டை காஞ்சிருவீங்க. அப்போ அந்த மாதிரி இதுக்கு அவரை ரெண்டாவது காலி பண்ணுறாங்க. மூணாவது மக்கள் நீதி மையம். எங்களை எதுக்கு கட்சி ஆரம்பித்து பண்ணுறியா நீ, வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு ராஜ்யசபா கொடுத்து இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா 40 லட்சம் வாக்குகள் நாங்கள் டார்ச் சின்னத்தில் வாங்கியிருக்கோம். நீங்கள் உண்மையிலேயே அது ரொம்ப பைத்தியகாரத்தான முடிவுங்க. அது இவர் 2024 எடுத்த முடிவு. போட்டிகிட்ருக்கணும். எனக்கு எம்பி கொடு, ராஜ்யசபா எம்பி கூட வேணாம், எனக்கு 2 எம்பி கூட, நான் வர்றேன் அவன் கூட்டணிக்குன்னு பேசியிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு எம்பியாக வாங்கி நின்றுருக்கணும். அந்த தப்பை அவர் பண்ணார். 40 லட்சம் வாக்குகள் டார்ச் சின்னத்தில் வாங்கியிருக்கோம். நாங்கள் இப்போ அந்த சின்னத்தையே தூக்கி போட்டு உதயசூரியனில் எப்படிங்க நிற்க முடியும்? அப்போ அந்த சின்னத்துடைய இதே போயிடுமே, ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஒரு 10 லட்சம் 12 லட்சம் இப்போ வாங்குறாருன்னா அதை வச்சு தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் தக்க வச்சுக்கலாம். இப்போ அது அவருக்கு பெரிய பிரச்சனை. மூணாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லிட்டேன் ஏற்கனவே, அவருக்கு பெரிய பிரச்சனை. அவர் நீ வெளியே போகிறேன்னே சொல்லிட்டார். சொன்னது மட்டும் இல்லை, மிரட்டல் விடுத்திருக்காரு. பார்த்தீங்களா? ஆமாம். ஒவ்வொரு அதிகாரியும் இது வரைக்கும் யாருமே அதிகாரிகளை பற்றி பேசலை. ஃபஸ்ட் டைம். இதுதான் ரொம்ப நாள் பிரச்சனை. இங்கே ஆள்வது அமைச்சர்களா அதிகாரிகளா அப்படின்னா அதிகாரிகள் தான். ஏன்னா முதல்வருக்கு இந்த HOPF டிஜிபி பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. அப்போது இந்த அதிகாரிகளுக்கு இந்த ஒரு டிஜிபியாக வரக்கூடாது, HOPFாக வரக்கூடாது, அதாவது தலைமை டிஜிபியாக. அப்போது முதல்வரே அதுக்கு சம்மதிக்க வைக்கிற வேலைலாம் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு பொறுப்பு டிஜிபி தான் இருக்காங்க இன்னை வரைக்கும். அப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணது யாருன்னா அதிகாரிகள். இன்னும் பல விஷயங்கள். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இது இல்லாமல் அமைச்சர்கள் என்னென்ன செஞ்சாங்கன்னு என்கிட்ட தகவல் இருக்குது, தேவைப்பட்டால் வெளியிடுவேன்னு மிரட்டுறாரு. இதோடைய அர்த்தம் என்னென்னா, இப்போ அவரால் தாவேக்கா போக முடியாது, விஜயை கண்டபடி திட்டார். கண்டிப்பாக. இப்போ பிஜேபி இருக்கிற கூட்டணியில் போக மாட்டேன் அப்படின்னும் சொல்லிட்டார். தனியாக நிற்கிறது அவருக்கு சிக்கல். தனியாக நின்னார்னா வட மாவட்டங்களில் ஏற்கனவே பாமக இல்லை திமுகவுக்கு. ஆமாம் சார். ரெண்டாவது விஜய் பிரிக்கிற வாக்குகள் வட மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தோன்னு வந்திருக்கு தகவல், இந்த சர்வேலாம். மூணாவது இவரும் போயிட்டார்னா பெரிய அளவில் துடைத்தெறியப்படுவார். வன்னியர் சமுதாயத்தின் வாக்குகளை திமுகவுக்கு இல்லைன்ற மாதிரி போயிடும். ஏன் சார் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்களா சார்? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா விட்டமின் சி இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்றது தான். அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் தோழமை கட்சிகளை ரொம்ப கேவலப்படுத்தி வெளியில் அனுப்புகிற வேலைலாம் பண்ணிக்கிட்டு, அவர்களை கபலீகரம் பண்ணுற வேலை பண்ணிக்கிட்டு, நாங்கள் கொள்கை கூட்டணி, ஒரே கொள்கை எங்கள் கொள்கை. அதான் அவர் கேட்டார் எடப்பாடி பழனிசாமி, ஒரே கொள்கைன்னா ஒன்றா கட்சி சேர்த்துற வேண்டியதானே, எதுக்கு தனித்தனியாக இயங்குறீங்க அப்படின்னு. ஒருவேளை இப்போ அந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு. இப்போ அதுதான் கிட்டத்தட்ட அப்படி தான் நடக்கும். திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை? கண்டிப்பாக. திருமாவளவன் ஏதாவது முறைச்சார்னா கட்சியை உடச்சி விட்ருவாங்க. அந்த அளவுக்கு திருமாவளவனை கட்சிக்குள்ளேயே அவ்வளோ விளையாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அவருக்கு என்ன பிரச்சனை?
எனக்கு 8 தொகுதிகள் இதெல்லாம் வேணும்னு. 6க்கு மேலே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ அவர் உக்காந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, வளர விடாமல் பார்த்து கொண்டார்கள், நமது வளர்ச்சியை பிடிக்கவில்லை, நம்மை வந்து என்னது முடக்க பார்க்கிறார்கள், அவர்கள் மட்டுமே நன்றாக இருக்குன்னு பார்க்குறான். இதெல்லாம் யாரை நோக்கி திருமாவளவன் சொல்கிறார். ஆதவ் கூட சொல்லியிருந்தாப்புல அவருக்கு அழுக மட்டும்தான், கண்ணீர் மட்டும்தான் வரல, மற்றபடி எல்லாத்தையும் பேசியிருக்கிறாரு. எல்லாம் புலம்பிட்டார். அப்போது இவ்வளோ நாளாக சொல்லாமல் சீட் ஷேரிங்கில் வரும்போது மட்டும் சொல்கிறீங்கன்னா அப்போ திமுகவை தான் நீங்கள் சொல்கிறீங்க, எங்களை வளர விடாமல் பார்த்து கொண்டார்கள், எங்களை முடக்க பார்த்தார்கள்னு. உங்களை வளர விடாமல் பார்க்குறதுக்கு நீங்கள் தாங்க காரணம். உங்களுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நீங்களே தடை போட்டுக்கிட்டீங்க. வேங்கை வயல் பிரச்சனையில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அரசுக்கு ஆதரவாக வாய்மூடி மௌனமாக இருந்தீங்க. ஒரே ஒரு அடையாளப்பூர்வ போராட்டம் நடத்திட்டு உங்கள் வேலையை பார்க்க போயிட்டீங்க. அப்போ உங்களை அந்த நம்பி நீங்கள் யாருக்காக கட்சி நடத்துகிறீங்களோ அந்த மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் விசிகாவை சேர்ந்த ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வேங்கை வயலில் கூட அரசுக்கு ஆதரவாக தான் இருந்தோம், அதை கூட இது பண்ணி கர்சனம் பண்ணிக்கிறாம எங்களுக்கு இந்த மாதிரி தொகுதியை குறைச்சி கொடுக்குது. இது வந்து ரிவர்ஸ் தானே. கண்டிப்பாக இது ஒரு அடிமைத்தனத்துடைய வெளிப்பாடு. இவர்கள் குறைய இப்போ இவங்க உணரல பாருங்கள். நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம செயல்பட்டு தான் இன்றைக்கி போடா அப்படின்ட்டு வெளியே போனால் கூப்பிட்றதுக்கு 10 பேர் இருப்பாங்க. அதை நம்ம விட்டுட்டோம், நம்ம அடையாளத்தை இழந்துட்டோம், நம்முடைய மதிப்பை இழந்துட்டோம், மரியாதை இழந்துட்டோம். அதை பற்றி இவங்க இப்போவும் கவலைப்படல. அதே மாதிரி தூய்மை பணியாளர் விவகாரம், அதில் இவர் முந்திக்கிட்டு திமுகவில் கூட அப்படி பேசலை, இவர் பேசினார். அவர்களை பணி நிரந்தரப்படுத்தினால் பட்டியலின சமூக மக்கள் திரும்ப அதிலே தான் இருப்பாங்கன்னு ஒரு கருத்தை சண்முகமே கண்டிச்சிட்டார். அதை கண்டிப்பாக என்னங்க இது தலைகீழ பேசுகிறீங்க, ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா படிப்பாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க, எப்படிங்க மீண்டும் அதே வேலைக்கு வருவாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் அதை மாற்றிக்கிட்டு திருத்தியிருந்தார். அவங்களுக்காக இவர் நிற்கவே இல்லை. 130 160 நாள் நடந்த போராட்டத்தில் இவர்கிட்டே போகல. இது ஜாதி ஆணவ படுகொலைகள் அதுக்கான தனிச்சட்டம் போயிட்டு அந்த சார் அந்த 250 அப்படி கேட்பாரு வடிவேலு, அந்த மாதிரி தான் கேட்டுருந்தாரு தவிர பார்க்கலாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு தான் இவங்க சொன்னாங்க. அதுக்கும் போராட்டங்கள் நடத்தினாங்க சார். ஆனால் அவங்க மத்திய அரசு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. மத்திய அரசு சட்டத்தை கொண்டு வந்து எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு தாக்கீது அமைச்சாங்க. இவர்கள் அதை கண்டுக்கவே இல்லை. அதையும் இவர் வந்து லைட்டாக முணங்கிட்டு விட்டார். அதில் ஏதாவது போராட்டம் நடத்திருக்குமா அவனாவா? கண்டிப்பாக. சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்டிங்களா, அவர் அதை நிறைவேற்றினாரா? அவர் மத்திய அரசின் கை காமிச்சார், நீங்கள் கம்முன்னுட்டீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் இது எங்களை கொடியேற்றவே விட மாட்டேங்கிறாங்க. கொடி கம்பங்களை அகற்றுவதில் எங்களை தான் முதல்ல குறி வைக்கிறாங்க. சொன்னீங்களா இல்லையா? மது ஒழிப்பு மாநாடு அது சாதாரணமாக ஆரம்பிக்கும் போது டாஸ்மாக்கு எதிராக ஆரம்பித்த மாநாடு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அதிமுக கூப்பிடுங்களா, தாவேக்கா கூப்பிடுன்னா கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே, கூப்பிட்டு வான் பண்ண உடனே அந்த மாநாடே அகில உலக மது ஒழிப்பு மாநாடாக மாறிப்போச்சு. ட்ரம்ப் குடிக்கூடாது, புட்டின் குடிக்கூடாதுன்ற லெவலுக்கு கொண்டு போயிட்டாப்புல. இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சனை. அந்த மாநாட்டில் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ எவ்வளோ தூரம் மதிக்கிறாங்கன்றதுக்கு 2 பேரை அமுச்சு விட்டாங்க. ஒன்று ஆர்எஸ் பாரதி, இன்னொன்று டிகே இளங்கோவன். எவ்வளோ பெரிய தலைவர்கள் பார்த்தீங்களா? ஆமாம். அவர் வந்து இன்னும் நெக்கில் அடிச்சுட்டு போனார் ஆர்எஸ் பாரதி. நீங்கள் ஊருக்குள்ளே 10 பேர் போய் ஆளுங்களை பார்த்து குடிக்க வேணான்னு சொல்லுங்கள், ஒரு ஆளுக்கு 10 பேர் பாருங்கள், அப்போ யாரும் குடிக்க மாட்டான், தானாக மதுக்கடை மூடிடலாம் அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு போனார். மொத்தத்தில் திமுக வந்து விசிகாவை மட்டம் தட்டக்கூடிய வேலைகளை தான் அதிகமாக பண்ணிட்டு இவர்களே தங்களை மட்டம் தட்டி கொண்டார். அவர் வந்து நீங்கள் அந்த இவர் ராஜகண்ணப்பன் நடத்தின விதம், இந்த மாதிரி பல விஷயங்களில் இறங்கி போய் இன்னொன்று அதிமுக 2024 தனியாக நிற்கிது, பாஜக கூட நிற்கல அப்படின்னு நிற்கிது. அன்றைக்கி இவங்க எல்லாம் கை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு திமுக ஆட்டம் போட்டு மொதல் 2 வருஷத்துலேயே தெரிஞ்சு போச்சு இந்த கவர்மெண்ட் எப்படி போகுதுன்னு. அப்போவும் இவர்களுடைய சுயநலத்துக்காக, இவருடைய ஆதாயத்துக்காக எல்லாத்தையும் இருந்துட்டு இவர் அதிமுக புத்தி சொல்லியிருந்தார். பாஜக கூட போயிடாதீங்க, தனியாக நின்று நீங்கள் இது பண்ணுங்க, அப்படி தனியாக நின்னா வா அப்படின்னா நாங்கள் வரல, நீங்கள் இது பண்ணிங்க. இப்போதைக்கு இதில் 2026 முடிவு பண்ணுவோம். முடிவு பண்ணிங்களா 2026? 2வது திருமாவளவன் என்ன தப்பு பண்ணார்? பிரேமலதாட்ட கூட கற்றுக்கணும். இவர் பிரேமலதா உட்பட பலரும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்கள் யார் கூட கூட்டணி, கிருஷ்ணசாமி எடுத்துக்கங்க, யார் கூட கூட்டணி இப்போ வரைக்கும் எழுதிட்டுருக்காரு. இப்போ தான் முடிச்சு விட்டாங்க. பிரேமலதாலாம் 0.43 கூட கிடையாது, 0.5 கூட கிடையாது. நான் யார் கூட கூட்டணி நாங்கள் தான் சொல்லுவோம், 9ஆம் தேதி சொல்லுவோம், கூட்டணும், செயற்குழு கூட்டுவோம், அது கூட்டுவோம், இது எல்லாம் பண்ணிட்டு பந்தா பண்ணாங்க. இவர் என்ன பண்ணார்? தம்பி என்னை கூப்பிட்டாரு தாவேக்கா, அந்த கதவை நான் மூடிவிட்டேன், இந்த கதவை மூடிவிட்டேன், சூப்பரா ராசா, உனக்கு வேறு போக்கிடமே இல்லை, என்கிட்ட தான் நீ இருக்கணுன்ட்டு இப்போ ஏறி நிற்கிறாங்க.
நீங்கள் மக்கள் நல கூட்டணி என்ன தான் திமுகவோட சேர்ந்தாலும் மக்கள் நல கூட்டணியாகவே இயங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யாராவது பயப்படுவாங்களா? உங்களை பார்த்தா எடுத்தால் எல்லாரும் டக்குன்னு கூட்டத்தை போடு மக்கள் நல கூட்டணி, எங்கள் கட்சிக்கு ஆளுக்கு டபுள் டிஜிட் கொடுக்கணும்பா, அப்போ தான் வருவோம், இல்லை நாங்கள் விஜய்க்கு போகிறோம்னா அரண்டு போய் விட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் இதை நீங்கள் மதிப்பு நீங்களே கெடுத்துக்கிட்டு அவர்கள் சொல்கிற எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு சிலுவை சுமந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இப்போ கூட தைரியமாக பேசுகிறதா ஒரு பண்ருட்டி வேல்முருகனுக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? கிடையாது. எங்களை முடக்க பார்க்கிறார்கள், அடக்க பார்க்கிறார்கள், நசுக்க பார்க்கிறார்கள், எங்களை அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க தானே பேசுகிறீங்க. மூணாவது சிபிஐ எதுலேயும் சேர்த்தில்லை, வந்துச்சு தாய்மானவர் தகப்பன் சாமி அப்படி இப்படின்னாங்க, இங்கே வா 5 சீட்டு இந்த இப்படி ஓ அப்படின்னா பாஜக உள்ளே வந்துடும், அது வராமல் பார்த்துக்குறோம், அதுக்காக நாங்கள் வந்து 5 சீட்டு வாங்கிக்கிறோன்னு போயிட்டாங்க. அவ்வளோதான். அதோட இவருக்கு என்ன சண்முகத்துக்கு என்ன பிரச்சனைனா, சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொஞ்சம் மிச்ச சொச்ச சுயமரியாதை இருக்குல்ல, அது உள்ள ஒரு சண்முகம் போன்றவர்களால் தான் மார்க்சிஸ்ட் கட்சி கொஞ்சமாவது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அவரை போன்றவர்கள் கட்சியில் நிரம்பி இருக்கிறதுனால கே பாலகிருஷ்ணன், இந்த கனகராஜ், இந்த மாதிரி இந்த ஜி ராமகிருஷ்ணன், இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் எல்லாம் ஒயிட் காலருங்க, ஒரு 4-5 பேர், இவர்கள் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கொடுக்கறத தான் வாங்கிட்டு போகணும். அதில் வந்து சிதம்பரம் தொகுதி மட்டும் கிடைக்குதா பாருங்கள், 5 தொகுதிக்கு ஒத்துக்கலாம் நம்ம இப்படியே. தொகுதி இன்றைக்கி இவர் சொன்னார்ல பண்ருட்டி வேல்முருகன், தொகுதி உடன்பாடு தான் கூட்டணி என்பது கிடையாதுன்னார்ல. ஆக்சுவலாக இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தாரக மந்திரம். தொகுதி உடன்பாடு மட்டும்தான் தேர்தலுக்கான ஒரு தொகுதி உடன்பாடு. முடிஞ்சவுடனே நீ யாரோ நான் யாரோ, நான் மக்களுக்காக நிற்பேன், மக்கள் பிரச்சனை போராட்டம் நடத்துவேன், நீ என்னை திட்டினாலும் பரவாயில்லன்னு நான் பண்ணிகிட்டு இருப்பேன். இதை தான் இவ்வளோ நாளாக பண்ணாங்க. ஆனால் 2019க்கு பிறகு இந்த கே பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் வந்த பிறகு எல்லாம் ஒயிட் காலருங்க, என்னமோ திமுகவுடைய அங்கமாகவே மாறிவிட்டாங்க. நீங்கள் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மதிப்பிலேருந்து மரியாதை இருந்திருக்கீங்க, மக்கள் பிரச்சனை எதுனா ஒன்றுக்கு போராடி இருக்கீங்களா? சார் அவங்க போராடின பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த 12 மணி நேரம் வேலை எல்லாம் மத்திய அரசு தாங்க இது பண்ணாங்க. மத்திய அரசு தான் கவர்னர் எடுத்து போராடுவாங்க. இவங்க உட்காந்து பிஸ்கட் டீ சாப்பிடாமல் ரோட்டில் உட்காந்து போராடிட்டு இருப்பாங்க. சர்ன்னு ஒரு கார் தாண்டி போவோம், என்னன்னு பார்த்தா உள்ளக சிஎம்மு உதயநிதி, டெப்டி சிஎம்மு துரைமுருகன் இவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. கார் நேராக ராஜ்பவன் உள்ளே போயிடும். இவங்க போயிட்டு மறுநாள்னா தலைவரை உனக்காக நான் ரோட்டில் உட்காந்துக்கிறேன், நீங்களாம் ஜாலியாக போகிறீங்க. நாங்கள் எங்கேப்பா போனோம்? நான் போகல, நான் வந்து ஸ்டாலின் நான் போகல, முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே போனார், இவர் உதயநிதி இவர் போகல, துணை முதல்வர் உதயநிதி போனார், அவர் துரைமுருகன் அவர் போகல, நீர்வளத்துறை அமைச்சர் போனார். நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிறீங்கன்ற அளவுக்கு உண்மையிலேயே இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷமும் போகல, அதுக்கு முந்தின வருஷமும் போகல. இவங்களுக்கு கேட்க தைரியம் இருக்கா? போன வருஷம் போகலையா போயான்னு கேட்க தைரியம் இருக்கா? கிடையாது. என்ன பிரச்சனைனா சிபிஎம் அதனுடைய வடிவத்தை இழந்துச்சு. இந்த பண விவகாரம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதோட மரியாதை போச்சு. ஒன்று. ரெண்டாவது சின்ன சின்ன ஆதாயங்கள். இந்த சிபிஎம்காக ஸ்போக்ஸ் பர்சனாக பேசுகிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு மனநிலைன்னு ஒன்றை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கண்ணை மூடியாச்சு. இந்த சைடு ஊழல் விவகாரம், முறைகேடு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை பாஜக எதிர்ப்பு மட்டும்தான், அது மட்டும்தான். அதை தாண்டி இந்த மாநிலத்தில் நடக்கிற போதைப் பொருள் கலாச்சாரம், கஞ்சா, மது ஆறாக வர்றது, இளம் தலைமுறையினர் மது போதைக்கு ஆளாக வருது, அதனால் வர்ற குற்றங்கள், குடும்ப வன்முறைகள், பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாதது, அமைச்சர்களுடைய ஊழல் முறைகேடுகள், கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, நம்முடைய வளங்கள் போகிறது, நம்முடைய துறைகள் நாசமாகிறது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் கரண்ட்டு கட்டு, ஏன் ஜென்ரேட்டர் எங்கே போச்சு? அப்போது மருத்துவத்துறைக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளை பிடிச்சி மருத்துவத்துறைக்கு அமைச்சராக போட்டால் அவரு கேட்ட என்ன சொல்கிறார்? என் கையில் இருக்குது, நானாக முடிவெடுக்கிற இடத்துல இருக்கேன்னு அவர் தனியாக புலம்பிட்டு இருக்காராம். சில நேரங்களில் ஏதாவது பெரிய இஷ்யூவை பற்றி கேட்டோம்னா அது எப்போ நடந்ததுன்னு வரா அப்படின்னு வர பக்கத்தில் வருவான், அதுக்கு மேலே அப்படி திரும்பிக்குவோம், என்னங்க ஏன்ட்ட கேட்டுற போகிறோம். யாருமே எதுவுமே பேப்பர் படிக்கிறதில்ல, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதில்ல. அப்புறமா அப்புறமா சமாளிக்கிறது. அது வந்து காவல்துறை, நீங்கள் திருட்டுலாம் சொல்லாதீங்க, கிட்னி திருட்டுலாம், கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கள். சரிப்பா முறைகேடுன்னு வச்சுக்கன்னா நடவடிக்கை எடுத்தேன், சென்டென்ஸ் மிஸ்டேக். இது இவர் தமிழ் சொல்லித்தரார் நமக்கு. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கா? ரோட்டில் நின்று போராடி இருக்கா? வேங்கை வயலில் உங்கள் நிலைப்பாடு என்ன? ஒரு அடையாளப்பூர்வமான போராட்டம் நடத்திட்டு வந்துட்டீங்க. தூய்மை பணியாளர்கள் அவங்க அங்கே செங்கோடி சங்கம் உங்களுக்கு சங்கமே போச்சுங்க. ஆமாம் சார். நீங்கள் தொழிற்சங்கம் இன்றைக்கி எந்த தொழிற்சங்கம் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு காலத்தில் அரசுடைய பிரச்சனைகளை முதல்ல வெளியே கொண்டு வரது தொழிற்சங்க தலைவர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லுவான்,
தலைவரே இங்கே இந்த மாதிரி ஆர்டர் போடுறாங்க, இந்த மாதிரி இதில் இவ்வளோ கான்ட்ராக்ட் வாங்கினாங்க, இவ்வளோ கமிஷன் வாங்கியிருக்காங்க, இந்த வேலையை பண்ணுறாங்க, தனியாருக்கு விட்றாங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சி உடனே பேசும், தீக்கதில் கட்டுரையாக வரும், தலைவர்கள் வெளியே பேசுவாங்க, இதெல்லாம் பயப்படுவாங்க. கலைஞர்லாம் அப்படி பயப்படுவார். இன்றைக்கி இந்த 5 வருஷத்தில் பாட்டிலுக்கு 10 ரூபா யார் மேட்ரு வெளியே கொண்டு வந்தா? திருச்செல்வன் சொல்லிட்டு டாஸ்மாக் சங்க தலைவர் சிஐடியூ அவர் தான் வெளியே கொண்டு வந்தார். அவர் பேசணுன்னா அதை பரபரப்பாக மாறிச்சு ஒரு 2-3 நேரத்தில் பேட்டி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அவர் வாய்ப்புட்டு அவருக்கு பேசக்கூடாது இனிமேல். ஏன் பேசக்கூடாது? அதற்கு பிறகு தான் ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வந்தது. ஏன் பேசக்கூடாதுன்னு தடுத்தீங்க அவரை? 2வது இந்த மின்சார வாரியம், அதில் எவ்வளோ முறைகேடு இருக்குது. அந்த தொழிற்சங்க தலைவர் யாராவது வெளியில் பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? சிஐடியூவில் ஏன் கொடுக்கல? வாய்ப்பு விட்டு. போக்குவரத்து தொழிற்சங்கம் எவ்வளோ பிரச்சனை, அது சம்மந்தமான யாராவது சவுந்தரராஜன் எத்தனைக்கும் யாராவது வெளியே பேசி பார்த்தீங்களா? வாய்ப்பு விட்டு. ஆவின்னு எது எடுத்தாலும் எல்லா தொழிற்சங்கமும் இன்றைக்கி இவர்கள் கையை விட்டு போய்விட்டது. தொழிலாளர்கள் எல்லாம் இன்றைக்கி வேறு மாதிரி போய் நிற்கிறான், ஜாதி அமைப்பு அது இதுன்னு. இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தோணுது. இந்த வாய்ப்பு அரசுக்கு எதிராக குரல் கொடுக்காதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்கிறது அரசு நிர்வாகத்தில் இருக்கிறவங்களா இல்லாட்டி அரசு அதிகாரிகளான்ற கேள்வியே வருதே சார். அரசு நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள அதிகாரிகளை தாண்டி சொந்த கட்சி தலைமையை தனக்கு கீழே இருக்கிற தொழிற்சங்க தலைவர்களை பேசக்கூடாதுன்னு வாய்ப்பு விட்டு போட்டாங்க. அதுக்கு காரணம் இவர்கள் அந்த தலைவர்களோட அமைச்சர்களோட சம்மந்தப்பட்டவங்க லிஸ்ட்டு லிங்க் வச்சிருக்கனால அவங்க கூப்பிட்டு இவங்கள்ட்ட சொன்னோன்னா இவர்கள் புரட்சிகர எண்ணன்றாங்கல்ல, இதுதான் அந்த புரட்சிகர எண்ணத்தை கைவிட்டுட்டு மக்கள் எப்படி கேடு கட்டுப்படானுங்கண்ணா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா எனக்கு என்ன, பாதிக்கப்படுறவங்க எனக்கு என்ன, நீ பேசாத, வேறு யாராவது தெரிஞ்சுட்டு பேசிட்டு வெளியே வரட்டும், நீ கம்னரு. எங்களை கோச்சிக்கிறாரு ஸ்டாலின், எங்களை கூப்பிட்டு திட்டுறாரு. இப்படி இது போக போக என்னாச்சு, இன்றைக்கி 5 தொகுதி தான் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு வந்துடுச்சு. 6 தொகுதி நான் சும்மா பதிவு பண்ணேன், உள்ளே நடக்கிறது நம்ம தோழர்கள் சொன்னான்னு பதிவு பண்ணேன். தப்பை சரி பண்ணுறதை விட்டு பதிவு பண்ணணுன்னு ஆளை வச்சு திட்டிகிட்டு இருக்காங்க. எப்படி போச்சு அவருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிலைமை என்ன, 5 தொகுதி தான், 6 தொகுதி கிடையாது. இப்போ சிஎம் கூப்பிட்டாருன்னு அடித்து புரண்டு போனாங்க. அந்த மீடியாக்கள்லாம் முடிச்சிட்டாங்க, 6 தொகுதி அது முடிச்சிட்டாங்கன்னு போட்டாங்க சில மீடியாக்கள். அப்புறம் சண்முகம் வெளியில் வந்துட்டு சிஎம் 5 தொகுதி தான் சொன்னார், நாங்கள் வந்து பேசிட்டு சொல்கிறோன்னா அவ்வளோதான். என்ன பேசிட்டு அதுலேயும் ஒரு தொகுதி வந்து 5 தொகுதி கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சென்னையில் கொடுங்கன்ற மாதிரியான பேச்சு. அது இவனுங்க உருட்டுறதுங்க, மீடியாக்களில் உருட்டுறது, அதெல்லாம் கிடையாது. அப்போ நான் என்ன கேட்குறேன், 5 தொகுதியா 6 தொகுதியா 10? பெரம்பூர் டார்கெட் பண்ணி கேட்டிருக்காங்களா சார்? கிடையவே கிடையாது. 5 தொகுதி 6 தொகுதினா அப்போ பெரம்பூர் தொகுதி என்ன பெரிய இதுவா இது? ஏங்க விஜய் நிற்கிறாருங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலே தாவேகா நிற்கிறது எல்லா ஃபோக்கஸும் அங்கே இருக்கும். கண்டிப்பாக விஜய்க்கு தெரிஞ்சோ தெரியாமலே எல்லோரும் ஓட்டு போடுவாங்க, அவரும் செலவு பண்ணுவார். அப்போ விஜய் ஜெயிப்பாரா, இவங்க ஜெயிப்பாங்களா? திமுகக்குன்னு அது கஷ்டமா? தோக்க போகிற தொகுதி இருந்தால் வச்சுக்கின்னு கொடுத்துருவாங்க. புரியுதா? பெரம்பூர் எப்படி இவங்க கையில் வந்துச்சு? ஆளுங்கட்சி தோற்றுக்கிட்டே இருக்கும். அப்போது திமுக அங்கே வெயிட்டாக இருந்தது. அந்த டைமில் பெரம்பூர் தொகுதி எஸ்சி தொகுதியாக மாறுது. அப்போ அதில் சி மகேந்திரன், இங்கே இது சி மகேந்திரன் இல்லை, இன்னொரு எஸ்கே மகேந்திரன் டைஃபியுடைய பொதுச் செயலாளர் 2011 அந்த டயத்தில். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் 11 இல்லை 6ன்னு நினைக்கிறேன், 2006 கூட இல்லை, 2001 to 2006. அப்போ எஸ்கே மகேந்திரன் அது வந்து இந்த தொகுதி தனி தொகுதியாக மாறுது. சிபிஎம்முக்கு தள்ளி விட்றாங்க. அவர் நிற்கிறாரு, மகேந்திரன் நிற்கிறாரு, ஜெயிச்சிடறாரு. அதுக்கப்புறம் பொது தொகுதியாக மாறின அப்புறம் சவுந்தரராஜன் ஜெயிச்சார். அதிமுகவில் வெற்றிவேலுன்னு ஜெயிச்சார். இது மாறி தான் வந்துடுதாங்க கூட்டணி, இல்லாட்டி கூட்டணி கட்சி தள்ளுவாங்க. அதனால் இவர்கள் வந்து அதை பெருசாலாம் எடுத்துக்கிட்டலாம் அங்கெல்லாம் போய் கேட்கலாம் மாட்டாங்க. அது வந்து உருட்டு. அதுவும் விஜய் நிற்கிற போது சிபிஎம் போய் கேட்குமா? அவர்கள் கேட்குறதுலாம் தென் மாவட்டங்களில் அந்த மாதிரி இடங்களில். இது ஒருத்தர் போட்டுட்டார் வச்சுக்கோங்க, அதை தூக்கிட்டு எல்லாரும் ஓடுறது. இன்றைக்கி 6 தொகுதி முடிஞ்சிச்சுன்னு போட்டாங்களா இல்லையா? ஆமாம். முடிஞ்சுதா? முடியலை. இதான் நிலமை. சும்மானா உருட்டுறது. ஓகே சார், நிகழ்ச்சியோட இறுதி கேள்வியாக வந்து வச்சுருவோம், முக்கியமான கேள்வி. இப்போ எல்லா ப்ரெஸ் மீட்லேயுமே வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெஸ் மீட்லையுமே அட்டன் பண்ணி ப்ரெஸ்ஸில் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாவேகோட கூட்டணி வச்சுருக்கீங்க, பேச்சுவார்த்தை, இதைத்தான் திரும்ப கேட்குறாங்க. எல்லா இடத்துலையுமே தெளிவுபடுத்திக்கிட்டே வராரு, நாங்கள் கூட்டணி பேசலை செய்யலை அப்படின்ட்டு. இன்றைக்கி அதிமுக வெற்றி பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணிட்டு வராரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாவேகா வந்து வாக்குகளை பிரிக்கும், கூடுதல் வாக்குகளை வாங்குவாங்க. ஆனால் ஒரு சீட்டு கூட அவங்களால வாங்க முடியாதுன்றது தான் யதார்த்தம். நீங்கள் டைம்ஸ் நவ்வு, ஏபிபி நாடு,
இது எல்லாம் நீங்கள் அவங்களுடைய சர்வே பார்த்தீங்கன்னா கூட 3% மேலே இருக்குது என்டிஏ, 3% கீழே டிஎம்கே இருக்குது. கீழே 6லேருந்து 10 தொகுதி வாங்க முடியுன்ற லெவலில் தான் தாவேகா இருக்குது. தாவேகா என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்துச்சு. அவர்களாக போனாங்க. இந்த உருட்டுறாருல இந்த இவர் ஆதவர்ஜுனா, எங்களை ஜப்பானில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்கன்னு. நீங்கள் தான் போனீங்க. நீங்கள் வந்து ஒரு இதுக்கு கேட்டீங்க ஆரம்பத்தில் 117 2.5 வருஷம் இதுன்னு. அந்த பேச்சுவார்த்தையை போயிட்டு வா தம்பிங்களா, எல்லாம் குழந்தையா இருக்கீங்க போங்கன்னு அமுச்சு விட்டாங்க. அது கேட்டது இவங்க, ஆனால் கொடுத்த மாதிரி அவர் பேசுகிறாரு. இன்னொன்று பேச்சுவார்த்தை நடத்தலான்னு சிடிஆர் சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு எங்களுக்கு இந்த ஆஃபர்லாம் கொடுத்தாங்கன்னு. ஆஃபர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் பேசுனீங்கன்னு அர்த்தம். யாரு கூட? கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க, அவங்களோட தானே பேசுனீங்க. இந்த மாதிரி ரெட்ட வேஷம். ஒரு கட்டத்தில் இவரே சொல்லிட்டாரு, எடப்பாடியார் சொல்லிட்டாரு, 10 சீட்டு கூட வாங்காத ஆட்டில் 45 சீட்டு கொடுத்து ஆளாக்கி அவங்க எதிர்க்கட்சி தலைவர். நம்ம ஏங்க அந்த வேலையை பார்க்கணும்? நம்ம வேலையை பார்க்கலாம் விடுங்க. அவங்களுக்கு தெளிவே கிடையாது, ஒரு தெளிவில்லாத மனசில் இருக்காங்க, விட்டுருங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் விட்டுட்டாங்க. இப்போ என்ன நிலமை தெரியுமா? நாளைக்கு புதுச்சேரியில் கடைசி நாள் வேட்புமனு தாக்கலுக்கு. இப்போ வரைக்கும் தாவேகா பட்டியல் வந்திருக்கா? ஆமாம் சார். அதை கூட விட்டுருங்க. ஜொல்லாயிட்டோம் அங்கே தான் ஜெல்லு இல்லைன்னாங்களே, இங்கே வந்திருக்கா? இப்போ வரைக்கும் சண்டை. ஆமாம் சார், பெரிய பயங்கர அப்செட்டு சிஎம்மு. இப்போ வரைக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி முடியலை. நாளைக்கு வேட்புமனு தாக்கல் கடைசி நாள். இப்போ வரைக்கும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் வழக்கம் போல் சிதம்பரத்தை கூப்பிட்டு எதாவது பண்ணி விடுங்கன்றாங்க. அங்கே இருக்கிறவங்க கேட்குற மாதிரி இல்லை. அப்போ அவங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க. சோடங்கர் இங்கே தான் விட்டு கொடுத்துட்டாரு. நீங்கள் சோனியாலாம் வச்சு, அங்கே நான் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன், நாங்கள் தான் இங்கே ஆட்சி, நீ வாங்குகிற இடத்துல இருக்க, ஞாபகத்தில் வச்சுக்கன்னு உறுதியாக நிற்கிறாங்க. தாவேகாக்கு வேட்பாளரே இல்லை. இப்போ யோசிச்சுக்கிறாங்க 15 பேரை போட்டு. ஏற்கனவே அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கை ஒன்று இருக்குல்ல சார், புசி ஆனந்த் சொல்லிட்டு. எது ஒரு வார்டு லெவல் கூட ஓட்டு வாங்காத ஆளுது எக்ஸ்பீரியன்ஸ் கையா? அதுக்கு FL2 லைசன்ஸ் பார்லேருந்து எல்லாம் இருக்குது, அதில் தான் எக்ஸ்பீரியன்ஸு, இதிலெல்லாம் கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, தாவேகாக்கு இங்கேயே வேட்பாளர் இல்லை, 60 பேர் கூட இல்லை. 234 தொகுதி வேட்பாளர் வேணும். இப்போது விளம்பரம் கொடுக்க போகிறாங்க கூடிய சீக்கிரம். இவ்வாறு நாம் வசதி படைத்தவர்கள், செலவழிக்கக்கூடியவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கவும், முதலில் வருபவருக்கே முன்னுரிமை, அந்த லெவலில் இன்றைக்கி இருக்குது. இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு தன்னுடைய யதார்த்தம் தெரியாமல் எனக்கு என்னென்னு கூட்டணி வாய்ப்புகளையும் மறுத்துக்கிட்டு போகிறது ஒரு கட்சினா, அந்த கட்சி தலைவரை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவ்வளோ ஒரு நெருக்கடி தேர்தல் டைமில் நகர முடியல, நம்மளாலே நகர முடியலங்க. நேற்றுலாம் நான் மதிய சாப்பாடை ஈவினிங் மேலே தான் சாப்பிட்றேன். அந்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிறோம், பேட்டிகள் அது இதுன்னு ஓடிட்டு இருக்குது. ஒரு கட்சியுடைய தலைவர் இங்கேருந்து வளகாப்புக்கு போகிறாரு. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு தேர்தல் சமயத்தில் ஒரு கல்யாணமே நடந்தால் கூட நீ நடத்திக்கியா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், என் வீட்டுக்கு கூப்பிட்டு மரியாதை செலுத்திக்கிறேன், நீ முடியா, நான் எனக்கு தெரியும்ல என் நிலமை எப்படி தெரியும்ல, ஐயா ஆமாம் கரெக்ட், உங்கள் நிலமை நீங்கள் பாருங்க ஐயா, நாங்கள் இங்கே பார்க்குறோம், அப்படி தான் போவோம். கண்டிப்பாக சார். வளகாப்புக்கு அங்கேயும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு போனாங்க. மொத்தத்தில் அவர் இன்னும் சினிமா நடிகராகவே வளம் வந்துட்டு இருக்கிறாரு. 20 வயது இளைஞனாகவே இருக்கிறார். சினிமா நடிகரா இல்லை, சினிமா நடிகர்கள்லாம் அதுக்காக அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? 20 வயது இளைஞனாகவே இருக்கிறார். ஐயோ இங்கே உடனே நம்ம போயிடணும். இது அது பார்த்துக்கலாம் விடு. அப்புறம் ஒரே கலர் ட்ரெஸ், என்ன கலர் ட்ரெஸ்ஸு? பச்சையா? சரி நானும் பச்சை கலரில் போட்டு வரேன். இப்படி இருந்தால் அந்த கட்சி என்னங்க தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த தொண்டர்கள். மாவட்ட செயலெல்லாம் அப்படியே மனசு வருந்துறான். பல பேர் பேசுகிறாங்க, என்னங்க இப்படி இருக்குது, என்னமோ நினச்சி வந்தோம், இப்போ என்னமோ இருக்குன்னு. இது தேர்தல் முடிவு பாருங்கள், பெரிய பிரச்சனை. தேர்தல் டைம்லேயே பெரிய பிரச்சனையை தாவேகா சந்திக்கும். இதுதான் நிலமை. ஓகே சார். இப்போ ஜொல்லாவில் அது பண்ணாது, அங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. இங்கே ரெண்டும் அடிச்சுட்டு கிடக்குது. ஓகே சார். நிகழ்ச்சிக்கு ரொம்பவே தெளிவான ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிறீங்க. மிக்க நன்றி சார். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.